அளவிற்கு பெரும் தொழிலதிபர்களாக தொழில் செய்கின்ற ஒரு கேந்திரமாக விளங்குகிறது என்றால் அது சென்னை மாநகரம் தமிழ்நாட்டில்தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக கூற பதிவுபட்டிருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் என்றால் தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டர் சவுகார்பேட்டை என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. அந்த வகையில் வட இந்திய தொழிலாளர்களும் தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்து பணியாற்றுகின்ற அந்த தொழிலாளர்களுக்கும் தொழில் செய்கின்ற தொழிலதிபர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் முழுமையாக பாதுகாப்பளிக்கின்ற ஒரு அரசு உண்டு என்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற அரசு என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் நீங்கள் எங்களை ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும் என்னாலும் நீங்கள் மனிதர்கள் மக்கள் என்ற நிலையோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் பத்திரிகையாளர்கள் அவரை சந்தித்து கேட்கிறார்கள், உங்களுடைய நிலைப்பாடு இந்த மக்களுக்கு எப்படி இருக்கும் என்று. மாண்புமிகு முதல்வர் தெளிவாக சொல்லுகிறார்கள், வாக்களித்த மக்கள் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தோமே என்று பாராட்டுகின்ற அளவிற்கு எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். எங்களுக்கு வாக்களிக்காத மக்கள் இப்படி ஒரு முதல்வரை நாம் வாக்களிக்கவில்லையே தேர்வு செய்வதற்கென்று அவர்களே வருத்தப்படுகின்ற அளவிற்கு எங்களுடைய செயல்பாடு இருக்கும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறினார்கள். அந்த கூற்றுக்கேற்ப இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. தனியொரு மனிதன் யாருக்கு எந்த விதமான பாதிப்பு என்றாலும் அது தன்னுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் துணிந்து அதன் மீது நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கரங்களை இந்த தீபாவளி திருநாளில் வளப்படுத்துவோம் என்று சபதம் ஏற்க வேண்டும் என்று அன்பிற்கினிய இந்த வட இந்திய மக்களை கேட்டுக்கொண்டு 2026ஆம் ஆண்டு அமைய இருக்கின்ற நல்லாட்சிக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஜினேந்தர்.